மா இது என் கடமைமா. அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காத. என்னம்மா இப்ப பார்த்தாலும் பணம் பணம்ட்டு. சே, என்ன காவி இந்த நேரத்துல துணி எடுத்துட்டு வர? அம்மா முன்னாடி எடுக்கலையா? அதை விடுங்க தீபக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வந்து உட்காருறீங்களா? வாங்க ப்ளீஸ். ஜோதி அவ ஆசைப்பட்ட மாதிரி அப்ராட் அனுப்பி அவளை படிக்க வைங்க. என்ன காவியா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்ததுனாலதான் சொல்றேன். ஜோதிக்கு இந்த படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. கடன் வாங்கியாச்சும் படிக்க வைங்க. காவியா அவ கேக்குறது 1 லட்சமோ 2 லட்சமோ இல்ல, 40 லட்சம். அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் எங்க போய் கடன் வாங்குவேன்? அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் பணம் ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்லல. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஆனா ஜோதி இந்த சீட்டு கிடைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா. இப்ப இந்த சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே மாற போகுதுன்னு கனவோட இருந்திருப்பா. அவ கனவை நிறைவேத்த நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும்.